நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கணும்னா நம்ம யூடியூப்லயே போய் பார்த்துடலாமா? சீக்கிரமா கேமரா ஆன் பண்ணுங்க. நிறைய பேர் கேமரா ஆஃப்ல வச்சிருக்கேன். கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஷோல்டர்ஸ் அப்படி வாக் பண்ணிட்டு ஷோல்டர் ஓகே. 1 2 3 4 5 அப்படியே 1 2 3 4 5 6 கை வந்து ஹிப்ல வச்சுக்கோங்க. மேல கால் வந்து ரெண்டு சைடு 1 2 3 4 5 6 7 8 10. கையில வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். கையில கையில விட்டு கையில் 1 2 3 4 5 6 7 8. கை வந்து கையில வச்சுக்கோங்க. ஒன் க்ளோஸ் கால் ஓப்பன் க்ளோஸ் 1 2 3 4 5 6 7 8 சேம் லெக் அதே தான். கை மட்டும் ஹாஃப்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹிப்ல வந்து கை வச்சுட்டு கால் வந்துட்டு இது வந்து கால் எல்லாருக்கும் சேரிடுச்சுன்னா அப்படி ஒரு 4 5 6 7 8 10. சேம் லெக் அதே தான். ஹேண்ட் வந்து ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. கை வந்து முடிஞ்சது. அதாவது ரொம்பலாம் தூக்க முடியல, வெயிட் எல்லாம் தூக்க முடியல. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. இதுல கை வச்சுக்கோங்க. லைட் வந்து மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Yeah, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 6, சைடு பண்ணிட்டு காலும் வந்து லிஃப்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. லெக் வந்து சேம் பொசிஷன் தான். கை வந்து ஓப்பன் பொசிஷன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் லெக் சேம் தான். ஹேண்ட் வந்துட்டு கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next leg வந்து back கை வந்து front. 1, ஒரே சைடு தான். 2, 3, அதே 4, 5, 6, அதே 7, 8, 9, 10. அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்ப். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then same leg வந்து same தான். Hand வந்து straight. 1, ஒரே leg தான். 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. Okay. Later relax. Relax பண்ணிட்டு next வந்து next next வந்து இந்த leg வந்து same hand வந்து அதே தான். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. வாக் பண்ணுங்க. சொல்ற வரைக்கும் வாக் பண்ணுங்க. வந்து சப்போஸ் கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் கை வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா கை மேல வச்சு கீழே வந்து கால் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் காலை கொஞ்சம் வைட் ஓப்பன் பண்ணிக்கணும். கை மேட் ரேஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் வந்து சைடு அப் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கை வந்து ஓப்பன் வச்சுக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏன்னா காலத்துல சிச்சுவேஷன் வச்சுட்டீங்க. காலை விட்டு கை வந்து ஆப்போசிட் பின்னாடி இருந்து வரும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. இப்போ வந்து கை வந்து ரெண்டு சைடு ஃப்ரண்ட் கால் வந்து 1, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல கை 2, சைட்ல ரெண்டு சைடும் அது ரெண்டு காலம் இது பண்றப்ப ஒன்று 1, 2, full speed on 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. சேம் லைக் அதே தான். கை மட்டும் கிராஸ் பண்ணி பின்னாடி போகணும். ஓகே, 1 இதை 2 டைம், 2 மேலே 2 டைம். 1. ஷோல்டர் வந்து டைட்டா வச்சுக்கோங்க, லூஸா வைக்காம டைட்டா கிரிப்பா வச்சுக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. கால் வந்து பேக்ல டேப் பண்ணும், கை வந்து ஒன். முடிஞ்ச அளவுக்கு தொடக்கம்லாம் ப்ராப்ளம் இல்லை, ட்ரை பண்ணிக்கலாம். பேக்ல இருக்க மசில் ஒர்க் ஆகும். 4, 5, 6, 7, 8, 9, 10. தென் ஃப்ரண்ட்ல 1. இதுவுமே தொட முடியலன்னா ப்ராப்ளம் இல்லை, தொட ட்ரை பண்ணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. யூ மாதிரி போடும். என் மேல இருந்து இப்படி வந்து கீழே கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்காந்து. 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் காலை வந்து ஒரு சைடு உட்காரு. ஓப்பன் எடுக்கிறோம், பட் பார்க்க முடியாது. 5, 6, 7, 9, 10. கால் பேக் இருக்கணும். எந்த கால் பேக் இருக்கணும் ஃபீல் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கை வந்து ஸ்ட்ரைட் வாக் பண்ணிட்டு திருப்பி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஷோல்டர் வந்து 2, 3, 4, 5. Then ஃப்ரண்ட்ல 1, 2, 3, 4. கை வந்து பேக் வச்சு கீழே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கீழே 3, 5, 10, 10,
கொஞ்சம் வைடா ஓப்பன் ரிலாக்ஸ். பாக்குறேன். நான் பண்ணல. செட்டில் ஆயிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணி வந்துச்சா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. போதும் 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 போதும். ரிலாக்ஸ் ஆயாச்சு. போதும் உட்காருங்க ஒரு இடத்துல. சீக்கிரம் நீங்க எல்லாரும் செட்டில் ஆனாதான் ஸ்டார்ட் பண்ணணும். கேமரா ஏன் ஆஃப் பண்றீங்க? கோச் கிட்ட பெர்மிஷன் சொன்னீங்களா? கோச் கிட்ட எதுவும் சொல்றதே இல்ல. நிறைய பேர் ஆஃப் பண்ணிருக்கீங்க. கோச் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே பின்னாடி போங்க பாப்போம். ஏன் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. சரி, ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. இப்ப வேணும்னா ஃபேன் போட்டுக்கோங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் தான். உங்க தந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே. பிரீத் இன் பிரீத் அவுட். பிரீத் இன் பிரீத் அவுட். பிரீத் இன் பிரீத் அவுட். டீப்பா பிரீத் இன்ஹேல் பண்ணி அப்படியே அந்த நாஸ்டில் வழியா உள்ள போயிட்டு லாஸ்ட்குள்ள போயிட்டு ஃபுல்லா அதை இமேஜின் பண்ணி அப்படியே பிரீத் அவுட் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி போகுது, உடம்புக்குள்ள எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே டீப் பிரீத்திங் பண்ணுவீங்க. டீப் பிரீத் அவுட். தென் பிரீத் அவுட். தென் ஹோல்ட். ஹோல்ட் பண்ணுங்க. தென் ஹோல்ட். வயிறு அப்படியே உள்ள போயிருக்கணும். விட்டீங்கன்னா அந்த பட்டன் வெடிக்கிற பட்டம் வெடிக்கக்கூடாது. மெதுவா விடணும். Then out. அப்படியே கண்ணை மூணு நம்ம அப்படியே ப்ரே பண்ணுங்க பார்ப்போம். இதோட பிடிசி மரத்தம் எண்ட் ஆகுது இல்லையா? டாப்பர்ல வந்த மாதிரி. டாப்பர்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம தான் டாப்பர்ல வருவோம்னு. வரலனாலும் பரவாயில்ல. என்னடா இல்லைனாலும் கிளியரா வருவோம் இல்லையா? அந்த மாதிரியாவது இமேஜின் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டா ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்க போறீங்க. நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. இதை உங்களை நீங்களே ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நான் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். பாடிக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சது, ஆர்கன்ஸ்க்கு ஒர்க் அவுட் முடிஞ்சது, இப்போ மைண்டுக்கு ஒர்க் அவுட். ஓகே. இப்போ மைண்டுக்கு ஒர்க் அவுட்னா நிறைய பேர்த்தோட ரிசல்ட் கேட்கறதா. பர்சனலாக ஏன் பேர் வச்சுட்டா எனக்கு 8 அப்படின்னா எனக்கு வந்து 2 டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் பயங்கரமா போச்சு. என்னோட ஹெல்த்தோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ல எனக்கு தூக்கமே இருக்காது.
வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி 2 குழந்தைங்கள பாத்துக்கிறோம் நைட்டு, அதனால தூக்கம் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வேற மாதிரி போல. எனக்கு தூக்கம் வரல, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சைனஸ் ப்ராப்ளமும் இருந்தது. சைனஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து லைட்டா மழை வர்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்ல, அந்த மண் வாடை வரலாம். அதெல்லாம் எவ்வளவு ஆசையா மூணு பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி நான் ஸ்மெல் பண்ணேன் அப்படின்னா போச்சு, அன்னைக்கு நைட்டு நான் காலி. ஸோ இந்த சைடு ஃபுல் வலிக்க ஆரம்பிச்சிடும், பின்னு பின்னு வலிக்கும். போட்டுக்கிட்டே இருப்பேன். டாக்டர் விசிட், டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து போடுற வரைக்கும் நான் பேராசிட்டமால் போட்டுட்டே இருப்பேன். அண்ட் நாசில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும், இது சைனஸ் இருக்கு, பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நான் ஹெல்த் நல்லா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிருக்கேன் 2 இயர்ஸா. பேபி பிறந்ததுல இருந்து ஜிம்முக்கு போறது, ஷட்டில் போறது, டான்ஸ் கிளாஸ் போறது, என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு அதே வெயிட் தான் இருக்கும், இல்லைன்னா கூடி இருக்கும். குறைஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ லக்கிலி நீங்க எல்லாரும் எப்படி இந்த செஷன் கனெக்ட் ஆகி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டீங்களோ, இதுக்கு யாரு காரணம்? உங்களோட கோச் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி என்னோட கோச்சோட ரிசல்ட் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானும் நிறைய ட்ரை பண்றேன், எனக்கு எந்த ரிசல்ட் கிடைக்கல, உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னு கேட்கிறேன். எஜுகேஷன்லயும் ஒர்க் அவுட்லயும் கனெக்ட் பண்ணி என்னோட ஈட்டிங் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 வீக்ல நல்ல சேஞ்சஸ் இருந்தது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். அதோடைய விளைவு ப்ரெஷர் வந்து நார்மல் ஆகுது. டேப்லெட்ஸ் வந்து போடுங்க, ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் சைனஸ் ப்ராப்ளம் சொல்றேன் இல்லையா, அது சுத்தமா எங்க போச்சுன்னே தெரியல. சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் இல்லைன்னு சொல்றேன். சைனஸ் வரைக்கும் எனக்கு போனதே கிடையாது இது நாள் வரைக்கும். ஸோ அதுக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என் கோச்சுக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸஸா 21 kg இருக்கேன் அப்படி இருந்துச்சு. நான் ஏதோ 5 கிலோ 10 கிலோ நம்ம குறைச்சிட்டு நம்ம பண்ணலாம்னு பார்த்தா ஐடியல் வெயிட்டுக்கு 21 kg எக்ஸஸா இருந்தேங்கிறது தெரிய வந்தது. ஸோ அதை குறைக்கிற ப்ராசஸ்ல தான் எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் கிடைச்சது. சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்துட்டு எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கோச் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எஜுகேஷன்ல மேம் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கரெக்டா